ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல 200 வருடம் பழமையான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திருவேலி கந்தசுவாமி கோவிலோட தேர் திருவிழாவுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க தேர் சாமி வெளியில வரப்போது திருவேலி கந்தசுவாமி கோவிலோட தேர் எப்படி இருக்க போகுது, எப்படி நடக்குது என்றதை இந்த வீடியோட பார்க்கிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோ போகலாம். அலங்கரிக்கப்பட்ட வளவிய சிம்மாசனத்திலே அடியவர்களுடைய தோல் மீது எழுந்தருளி ஆனந்த நடனமிட்டு ஆடி வருகின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் திருமுருகன் வந்தான் உதித்தனன் உலகமொழியே என்று சொல்லும் அளவிற்கு முருகப்பெருமான் ஆறுமுகனாக இந்த அழகிய சிம்மாசனத்திலே எழுந்தருளி ஆடி வருகின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு கண்கொள்ளா காட்சி என்று சொல்லலாம். கருவை காட்ட மாட்டாயா என்று கந்தப்பெருமானை சிவம் குறித்து மன்றாடுகின்ற அந்த காட்சியை நாங்கள் இன்று திருப்பெரும் படிவம் கொண்டு 12 நலன்களோடும் 6 முகங்களோடும் பலதரப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் கரத்திலே வாங்கி பக்தியினுடைய வடிவமான விளங்கி நின்று அந்த ஞான வேலை அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அருணகிரி நாமம் பெருமான் இந்த முருகப்பெருமான் எந்த வழியிலே அருணகிரி பெருமான் அருணகிரி நாமம் முருகப்பெருமானை கேட்டுக் கொள்வது அருவாய் உருவாய் உருவாய் அருவாய் உடலாய் இடதாய் மருவாய் மலராய்
தேரின் முன்னே குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேர்கால்களை சிதறடிக்கிற அந்த காட்சியிலே மமகாரம் அகங்காரம் என்பது சிதறுவதை நாங்கள் உணர்கிறோம். அந்த சிதறல்களோடு எங்களுடைய எண்ணங்களும் வேறு சிந்தனைகளும் சிதறி செல்ல மனம் ஒருநிலைப்பட கண்ணா கடம்பா கடிமேலா அந்த திருவருளினாலே அந்த திருவடத்தை உங்களுடைய கரம் பற்றிக் கொள்ளுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. பெருமானுடைய திருவடத்தை பற்றி அந்த திருவடத்தை பற்றி சிக்கன பிடித்து பெருமானுடைய அந்த அருளைக்கு நாங்களும் பாத்திரமாக வேண்டும் என்கின்ற பெருவிருப்போடு பெருமானுடைய நகர்வுக்கு ஆயத்தமாகும். தேவர் குணங்கள் திசையனைக்கும் நிறைந்து இங்கே அதிகளவான பெண்கள் தேரை வடம் பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, இழுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 தேர் இங்கே இழுப்படுது. முதலாவது பிள்ளையாருக்கும், இரண்டாவது சிவனுக்கும் உமாதேவிக்கும், மூன்றாவது முருகனுக்குமா 3 தேர் இன்றைக்கு இங்கே நீர்வேலி கந்தசுவாமி கோவிலில் வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க.
இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்திருந்துச்சு. பல பேர் வந்து இந்த தேரை இழுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே தேர் இழுத்திருந்தாங்க. இதுல 3 தேர் இருந்தது. முதல் தேர் விநாயகர், 2வது தேர் சிவன், 3வது பெரிய தேர் வந்து முருகனோட தேரும் 3 தேரா இழுத்திருந்தாங்க. வேலுக்கந்த சுவாமி கோவிலோட தேர் துவர்ச்சியோட அருமையா நடந்து வந்திருக்கு. இந்த வீடியோவை இதோட முடிக்கும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சொல்றேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோட பார்ப்போம். பாய்.